உன்னைய ஸ்கூலு பல்லு கூட விளக்காத போக சொன்னாங்களா யாராவது? எத்தனை நாள் ஆகுது நீ பல்லு விளக்கி? நேற்று விளக்கணுன்னு மட்டும் நீ சொல்லாத. நேற்று நீனு சரி முந்தின நேற்று விளக்குனியா? முந்தின நேற்று விளக்குனியா? முந்தின நேற்று நீ பல்லு விளக்குன. சர்ச்சுக்கு போகும்போது நீ குளிச்சிங்க. சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் குளிச்சுட்டு போனீங்க. நான் அதை இப்போ நம்பணும். விடியா மூஞ்சி நாயே, பல்லு கூட விளக்காத போனால் எப்படி நீ உருப்பிடுவ? ஆ, காலைல எழுந்திரிச்சு குளிக்கிறதில்ல. நீ தலை குளிக்கணும்னா மட்டும்தான் அந்த 5 மணி ஏஞ்சி குளிக்கிற. மற்ற நாள் எனக்கு எது குளிக்கிறியா நீ? என்னைக்கு குளிக்கிற? இன்னைக்கு குளிச்சியா? ஏன் இல்லை? என்னடா எத்தனை மணி நான் எழுப்பி விட்டேன்? நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச? 6 மணிக்கு எழுந்திரிச்சியா? 6 மணிக்கு எழுந்துச்சு நீ குளிக்கவே இல்லையா? நீ குளிச்சதே இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சு. உன்னை சாப்பிடாம கொள்ளாமல் யார் ஸ்கூல் படிக்க சொன்னா? யார் வர சொன்னா ஸ்கூலுக்கு ஒன்று? அப்போ டெய்லி சாப்பிட்டு போகணும். எத்தனை நம்பர் வான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வயிறு வலிக்குது? 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டா ஏன் வயிறு வலிக்கும்? சொல்லு. 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டா ஏன் வயிறு வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். அந்த காய் வேறு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அந்த வானிலே போட்டு விரட்டலாம்ல? சந்தியா, அழுவா சொல்கிறவங்க நல்லா இருக்க சொல்லுவாங்க. சந்தியா, சிரிக்க சொல்கிறவங்க உன்னை கெட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. அது முன்னே புரிஞ்சுக்கோ. உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா நீ உடம்பு நல்லா எங்கள் வீட்டில் தான் நடக்குதா இல்லை உங்கள் வீட்டில் நடக்குதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. எங்கள் பக்கம் மட்டும்தான் அது மாதிரி குளிக்காமல் ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லை உங்கள் பாப்பாவும் பசங்க எல்லாம் குளிக்காமல் ஸ்கூலுக்கு போனாங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.